Hello guys. Do you really need a website? உங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவையா அப்படின்னா ஆமா. எதுக்கு வெப்சைட் தேவை அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க, அந்த பிசினஸை வேர்ல்டு வைடா கொண்டு போகணும், அந்த பிசினஸோட ஐடியா வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெப்சைட் வேணும். ஏன்னா அப்படின்னாதான் உங்களோட பிசினஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இல்லாத பிஸ்னஸ்ங்கிறதே நம்ம வந்து இப்போ பார்க்கவே முடியாது. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ வெப்சைட் வச்சுருக்காங்க தனித்தனியாக. ஸோ ஒரு வெப்சைட்னால ஒரு பிஸ்னஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிது, அதனால எப்படி பிஸ்னஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கீங்கன்னா அது நீங்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, நான் ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கீங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டை எழுத்த வீட்டில் அப்படி இருக்கவங்களுக்கு தெரியும், உங்கள் பக்கத்து ஊருக்கு அடுத்து வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியும். உங்களோட ஒரு கிளைண்ட் டைப் வச்சுக்கணும்னா உங்கள் பிஸ்னஸோட ஐடியாவை பற்றி இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதை பற்றியெல்லாம் அவங்க எங்கே போய் லேர்ன் பண்ணுவாங்க. இதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுக்கணும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு கிளைண்ட் வந்து உங்கள் வெப்சைட்டை பார்த்தாங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸோட ஐடியா என்னது அப்படிங்கிறத அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மூலியமா நீங்கள் உங்களோட பிராண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பிஸ்னஸ் ஐடியாவுமே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசமாக நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மூலியமா நீங்கள் இந்த வேர்ல்டில் வந்து இந்த கிளைண்ட்டை வேணாலுமே நீங்கள் போய் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நியூ கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்தெந்த கிளைண்ட்ஸ் கூட நீங்கள் டைப் வச்சு என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கணும்னு வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு வச்சு நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட நியூ கிளைண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது மூலியமா உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டும் உண்டாகும். ஓகே, உங்ககிட்ட இந்த ஒர்க்கை கொடுத்து அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் உண்டாகும். ட்ரஸ்ட் தான் ரொம்பவே முக்கியமானது. அதனால ஒரு வெப்சைட் மூலமா உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒரு நியூ கிளைண்ட்ஸ் வந்து உங்க மேல ட்ரஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானது. உங்க வெப்சைட்டோட ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா ரொம்பவே முக்கியமானது. SEO அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த டெக்னிக் மூலமா என்ன பண்றோம்னா ஒரு கீவேர்டு வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணோம்னா, அதாவது இந்த கீவேர்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ட்விட்டர்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்ட் ஏதாவது போறப்ப வந்து நம்ம ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா. ஹேஷ்டேக் எதுக்கு யூஸ் பண்றோம்னா அந்த ஹேஷ்டேக் இருக்க நேம் வந்து அவங்க சர்ச் பண்ணாங்கன்னா நம்மளோட போஸ்ட் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் வெப்சைட்லயும் வந்து யூஸ் பண்றாங்க கீவேர்டு அப்படின்னு. அந்த கீவேர்டு வந்து ஏதாவது சர்ச் பண்ணி போட்டு சர்ச் பண்றப்ப நம்ம வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். நம்ம பிசினஸ் ரிலவெண்டா நீங்க ஏதாவது ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி அப்படி போட்டீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்றப்ப கண்டிப்பா உங்க வெப்சைட் வந்து டாப் 10க்குள்ள வந்து நிக்கிறப்போ உங்களோட ரேங்கிங் அதிகமாக இருக்கும். உங்க வெப்சைட்டை வந்து பார்க்குற வியூவர்ஸுமே அதிகமாக ஆகும். ஸோ இது மூலமா உங்க பிசினஸ்க்கு வந்து நியூ கிளைண்ட்ஸ் வந்து நிறையவே நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததை விட இந்த லைன்லேயே நம்ம வந்து ஒரே தான் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் எதுக்கு வந்து வெப்சைட் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஏன்னா உங்க வெப்சைட் இதுவே ப்ரொவைட் பண்ணுது. என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா நீங்க வந்து உங்க கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க, உங்களோட நியூ கிளைண்ட்ஸ் கிட்ட கூட சொல்றீங்க, இதுதான் என்னோட ப்ராடக்ட், இதுதான் என்னோட சர்வீஸ், இதுதான் என்னோட பிசினஸ், இதுதான் என்கிட்ட வந்து உனக்கு வந்து நான் கொடுக்க முடியாத சர்வீஸ், இதுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்ட்டு டைரக்டா உங்க கிளைண்ட் கிட்ட சொல்றதுக்கு வந்து வெப்சைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா. இப்போ நம்ம பேச போற பாயிண்ட் வந்து வெப்சைட் மூலமா நமக்கு வெப்சைட்டுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அது எப்படின்னா சோசியல் மீடியாஸ். ஏன்னா இப்போ இருக்க நம்ம கரண்ட் வேர்ல்டுல நம்ம டே டு டே லைஃப்ல வந்து ஒரு 50% வந்து ஆக்குபை பண்றது வந்து இந்த சோசியல் மீடியாஸ் தான். நீங்க ஒரு சோசியல் மீடியாஸ்ல போய் நீங்க ஒரு கண்டென்ட் போட்டுட்டீங்கனாலே அது மூலியமாவே உங்களுக்கு நிறைய அட்டென்ஷன் வந்து வரும். அது மூலமா உங்க வெப்சைட்டையுமே நீங்க உங்களோட சோசியல் மீடியாஸ்ல வந்து ஷேர் பண்ணீங்கன்னா, அதாவது ஏகப்பட்ட சோசியல் மீடியாஸ் இருக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சோசியல் மீடியாஸ் இருக்கு. அதுல உங்க வெப்சைட்டோட கண்டென்ட்டை வந்து நீங்க போஸ்ட் பண்ணீங்கனாலே அது மூலமா உங்களுக்கு வந்து நியூ கிளைண்ட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மூலமா நீங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பிசினஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிப்பா, நான் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் என்னோட பிசினஸ்க்காக, நான் வந்து கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் முக்கியமானது அவங்களை வந்து நீங்க தக்க வச்சுக்கணும். இருக்கிற கிளைண்ட்ஸையும் விட்டுறக்கூடாது, இன்னும் நியூ கிளைண்ட்ஸ் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க வெப்சைட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அதுக்கு தான் முக்கியமானது இந்த ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம்னா உங்க வெப்சைட்ல யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ் இல்லைன்னா அதை வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் கண்டென்ட்டா வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் அவங்களோட எபோட் பேஜில் வந்து நீங்க வச்சுக்கலாம். அது மூலமா உங்க கிளைண்ட்ஸ் வந்து டெய்லியுமே அப்டேட்டடா இருப்பாங்க. இது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க வெப்சைட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்குமே உங்க பிசினஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்குமே. கடைசியா UI UX சேனல்ல போட்ட ஒரு நிறைய வீடியோலயே ஒரு 4-5 வீடியோல வந்து இந்த UI UX பத்தி பேசியிருக்கோம்.
ஏன்னா அது வந்து ரொம்பவே முக்கியமானது. யூசர் இன்டர்ஃபேஸும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் தான் இப்போ இருக்க மனுஷனுங்களுக்கு. நம்ம ஒரு இதை யூஸ் பண்ணுறோம், ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம், ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோம்னாலே அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸு அதை பார்க்கறதுக்கே லுக்காக இருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மேலே வந்து நமக்கு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ இருக்கிற டேயில் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போகணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ் கூட இன்ட்ராக்டிவாக இருக்கணும். அதுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட வெப்சைட்டோட டிசைனை வந்து நல்லா கிரியேட் பண்ணணும், உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸையும் நல்லா கிரியேட் பண்ணணும், உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் உங்களோட வெப்சைட்டில். அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அடியாச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கஸ்டமர்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுமே உங்களுக்கு வந்து அடியாக வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எப்பயும் போல இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.